திருநெல்வேலியில் உட்காந்தாச்சு. இது கொஞ்சம் விரும்பி போகணும். அதை இறங்கி நமக்கு ட்ரெயின் பிடிக்க நேரம் சரியாக இருக்கும். சில பேர் கொஞ்சோண்டு திருநெல்வேலியில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பர்ச்சேஸ் கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, பண்டம் வாங்கணும். இப்போ தமிழ்நாடு பண்டம் நம்ம மும்பைக்காரங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக ஜம்முன்னு மீன் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். மீன் சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜெல்லாம் நம்மளுக்கு இறங்க கஷ்டமாக இருக்கும். அதனால் 3 பேக் ஆகிட்டு, இது ஒரு ஹேண்ட் பேக் ஆகிட்டு, இங்கெல்லாம் இறங்குற வசதியாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆலங்குளத்திலிருந்து கள்ளிக்குளத்தில் ஏறி ஆலங்குளம் கிராஸ் பண்ணி இப்போ திருநெல்வேலி நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கோம். ரோடு பாருங்க, அப்படியே வெண்ண மாதிரி ஒரு மேடு பட்டு இல்லாமல் குண்டு குடி இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம திருநெல்வேலி போகிற ரூட்டில் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. டோல் கேட் நெல்லை டவுன் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இறங்கிடுவோம். நான் நெல்லைப்பர் சன்னதி வரும்னு பார்த்தேன், கவனிக்காமல் விட்டுட்டேன்னா. இது இந்த ரூட் வந்து வேறையா தெரியல. பார்க்கலாம் நெல்லைப்பர் சன்னதி வருதாங்க. இது குளமா ஆறா தெரியல. தெப்பங்குளம் எல்லாம் செடி முளைச்சி போய் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். திருநெல்வேலிருந்து தென்காசி போகும்போது தான் நெல்லைப்பர் கோயில் வருது. இது வந்து இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு போகிறோம், வேறு ரூட்டாக வருது. நான் புரிஞ்சுக்கிட்டப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். இப்போ ஓகே, புரிஞ்சாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ட்ரெயினை பார்த்து ஏறி ஓடி போகணும். டிராஃபிக் வர அநியாயத்துக்கு இருக்குது. அல்வா வாங்கியாச்சு, மஸ்கோத் அல்வா வாங்கியாச்சு. இதில் திருநெல்வேலி அல்வா, கோதுமை அல்வா, நார்மல் அல்வா வாங்கியாச்சு. 2 கிலோ அல்வா எடுத்தாச்சு. நம்ம பாம்பேயில் எல்லாருமே கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். சரிங்களா? முறுக்கு வாங்க இருக்கா, 2 கிலோ முறுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்காரி வரும்போது மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாடின்னு சொன்னால் கிலோ 780 ரூபா. மினி ஜாங்கிரி அதே ரேட் தான். நம்மள்ட்ட அவ்வளோ பணம் இல்லாதனால நம்ம வந்து 1/4 கிலோ மைசூர் பாக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வேறு மைசூர் பாக், இது வேறு மைசூர் பாக். நான் மினி ஜாங்கிரி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த மைசூர் பாக்கு 1/2 கிலோ. சரிங்களா? வேறு எதுவும் வாங்குற மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். ஃபைனலாக வாங்கியாச்சு. பயங்கர ரஷ். இனி அவ்வளோதான், ஃபைனலாக வாங்கியாச்சு. இந்த முறுக்கு டப்பா தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரிய பாக்ஸில் போட்டாங்க, இவ்வளோ மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும்.